சார் அந்த பையன் ரொம்ப நேரமா நிக்கிறான் சார். வர சொல்ல. ஓ வாயா சார். நேத்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு பெரிய கேஸ் ஆச்சுல்ல. சரியா செக் பண்ணாம வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். அப்போ எங்க வேலையை நாங்க சரியா செய்ய நீ கேட்டா கொடுத்துடணுமா? சார் நான் ஃபைன் சார். ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். கார் ஓட்டுறது தவிர எனக்கு வேற சார் கடன்லாம் நிறைய இருக்கு சார். நான் கார் ஓட்டலன்னா அதான் சொல்லிட்டாருல்ல கோர்ட்ல கேஸ் வரும். அப்ப அவர் சொல்றத பார்த்தா இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்ப அவன் தான் ஏதோ பண்ணிருக்கணும். காலம் மாறி போச்சு. பிடிக்கிறதுக்கு கொலாடியில வெயிட் பண்ற பொம்பளைங்களை பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒயின் ஷாப் திறக்கிறதுக்கு முன்னாடியே காத்திருக்கும் குடிமகன்கள், அப்புறம் குடிமகளும் சரக்கும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே காத்திருக்கிற இந்த பெண்மணி, இந்த பழக்கத்துக்கு எங்களுக்கு இருக்கு. குடிக்கலன்னா உங்களுக்கு கை கால்லாம் உதருமா? அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்களா? யாரும் உங்களுக்கு பழகி விட்டாங்களா? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சொல்லுங்க மேடம். என்ன ஏதுனே தெரியாம கேமராவை தூக்கிட்டு வந்துருவீங்களா? வந்து நிக்கிறேன் அது தெரியாம லூசு மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்க. மகளை கண்ணகி சாவித்திரி நலாயினி வரிசையில ஒரு வீர மங்கை தன் சொல்லுங்க மேடம், உங்க கணவருக்காக நீங்க எப்படி போராட போறீங்க? ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். நீங்க பிரபலம் ஆகிறதுக்கு எங்களை மாதிரி ஆட்களோட போங்க. உள்ள போய் உட்காருங்க. போங்க. உங்களை பார்த்தா குடிக்க வந்தவங்க மாதிரி தெரியலையே. நீங்க எதுக்கு வணக்கம் ஐயா. இந்த கேஸா? ஆமாங்க ஐயா. அதுக்கப்புறம் இந்த பாருக்கே கெட்ட பேர். தேவையில்லாம யாரோ பழி போட்டிருக்காங்க. அதனால போலீஸ் அவர் காரை வாங்கி வச்சுட்டாங்க. முடியும் ஐயா ஐயா இந்த பாருக்கு வந்தா குடிச்சிட்டு தான் போயிருப்பான். ஐயா நிரூபிக்க முடியும். நான் என்னமா செய்ய முடியும்? ஐயா உங்க பார்ல வேற தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதமா. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ். உங்க பொண்ணா நினைச்சு எனக்கு இந்த உதவி பண்ணுங்க ஐயா. ப்ளீஸ் ஐயா. குடிகாரனா இருந்தா எந்த பொண்டாட்டியும் அவனை நம்ப மாட்டா. நல்லது நடந்தா சரி. கூட்டு போப்பா. சரிங்க. ஆமாண்ண 2 நாளைக்கு முன்னாடிதான் ஒரு 12 ஊத்தி வேற யாருக்கோ தான் கொடுக்குறாரு. அங்க இருக்கிறது எல்லாமே காலி பாட்டில் தாமா. இவன் ஒரு பொறுக்கின்ன, எங்களுக்கு வேண்டாதவன். இவன் தான் வேணும்னே வீடியோ இந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அனுப்பிச்சிரமா. பரவாயில்லம்மா. அதான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் ஏன் கார் தர மாட்டேங்கிறாங்க? டே முத்து, உன் தம்பி ரவி வர்றாப்லடா. இதான் இங்க வர சொன்னாங்க. மீனாவா? எதுக்கு? ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப அவங்க வந்து திரும்ப என் குடியை நிறுத்துறேன்னு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வராளா? அதெல்லாம் இல்ல அண்ணி. மீனா மீனா என்னென்னமோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. என்னாச்சு? எதை பத்தி சொல்ற? டேய் முத்து, சாரிடா, நான் கூட உன்னை நம்பல. ஏன்பா? அந்த வீடியோல என்ன இருந்தது தெரிஞ்சிருச்சு. அந்த வீடியோவை எடுத்தவனும் மாட்டிக்கிட்டான். இதான் பார்னு கூட யோசிக்காம உள்ள போய் அந்த ஓனர்ட்ட பேசி வாங்கியிருக்காங்க. இல்ல, நானும் மத்தவங்கள மாதிரி உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். சொல்லலங்கிறது இந்த மரமண்டைக்கு புரியாம போயிடுச்சு. சாரி. இந்த உண்மையை நம்ம எல்லாருக்கும் சொல்லணுங்க. உங்களை பத்தி தப்பா பேசின எல்லாருக்கும் நீங்க தப்பு. அத வீடியோ எடுத்து அதோட சேர்த்து போடலாம். பாதிக்கப்பட்ட நீயே பேசினா. வணக்கம், என் பேரு முத்து. 2 நாள் முன்னாடி கூத்த காட்டியிருப்பீங்க. ஏன்னா எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. அதனால இதை நான் என்னைக்குமே என் தொழிலை செய்யும்போது நான் குடிச்சதில்லை. அதுவும் எனக்கு ஆகாத ஒருத்தன் என்னை தப்பா வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அணில. ஆனா நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டல. அது இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடியே நிரூபிச்சது. என் பொண்டாட்டி என் மேல தப்பு இல்லைன்னு தோணிருக்கு. அவளே தேடி போய் நம்மள
இந்த உலகம் நம்பணும்னு அவசியம் இல்லை. என் லைசன்ஸ் போயிருக்கும், என் காரும் போயிருக்கும், போலீஸும் முன்ன. அப்புறம் இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா. இப்படி பேசுறீங்க? ஐயோ மீனா, நான் அப்படி சொல்ல வரல மீனா. நான் எதுவும் தப்பா சொல்ல. ரவி ரவி அத அழிச்சிரு ரவி. இத போட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. தப்பா எல்லாருமே நம்பிட்டாங்க. என்னைக்குமே நான் என் தொழில் செய்யும் போது குடிச்சதில்லை. சரி, நான் பாக்குறேன். இந்த வீடியோவால உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆகாத ஒருத்தன். இப்படி பொய் செய்தி பரப்புறவங்களுக்குலாம் அது ஒரு பாடமா இருக்கணும் சார். உன்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். இது நாம வட்டிக்கு வாங்கின சிட்டி மாதிரி இருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: பரிதிமார் கலைஞர், உவேசா, மறைமலை அடிகள், தந்தை பெரியார். தனித்தமிழ் இயக்க தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? சரியான பதில் மறைமலை அடிகள். அடுத்த கேள்வி: 1953 ஆந்திரா உருவான பின்னர் தமிழக ஆந்திரா எல்லை சிக்கலை தீர்க்க அமைக்கப்பட்ட ஆணையம் எது? ஆப்ஷன்ஸ்: எஸ்கே தார் ஆணையம், HB படாஸ்கர் குழு, பாசில் அலி ஆணையம், JVB குழு. சரியான பதில் HB படாஸ்கர் குழு. அடுத்த கேள்வி: பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: அண்ணா, பாரதிதாசன், சிங்காரவேலர், ராமசாமி முதலியார். பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என பாராட்டியவர் யார்? சரியான பதில் ராமசாமி முதலியார். 1920 தொடங்கப்பட்ட அனைத்திந்திய வர்த்தக யூனியன் காங்கிரஸ் எனும் அமைப்பின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சிங்காரவேலர், ஜவஹர்லால் நேரு, லாலா லஜபதி ராய், தாதாபாய் நவ்ரோஜி. சரியான பதில் லாலா லஜபதி ராய்.